அர்த்தக்கடி சக்கராசனம். இப்போ நம்ம நேராக தடாசனத்துக்கு வந்துடணும். தடாசனத்தில் இருந்து நம்ம வலது கையை மெதுவாக புஜத்தின் அளவிற்கு சுவாசத்தை இழுத்து கொண்டே உயர்த்த வேண்டும். திரும்ப சுவாசத்தை விடவும், பின்பு உள்ளங்கைகளை மேல் நோக்கி மெதுவாக திருப்ப வேண்டும். சுவாசம் இழுத்துக்கொண்டே கைகளை மேலும் உயர்த்தி கையின் தசைப்பகுதி காது மடல்களை தொட்டு கொண்டிருக்குமாறு வைக்க வேண்டும். இடப்பக்கமாக இடுப்பிற்கு மேலுள்ள பாகத்தை வளைத்து மேலே வலது கை நுனிப்பகுதியை பார்த்து கொண்டே நிற்க வேண்டும். ஆழ்ந்த சுவாசம் இழுத்து விட்டு கொண்டே சுமார் 30 வினாடிகள் உடலை இதே நிலையில் வைத்திருக்க வேண்டும். இது படிப்படியாக கலையும் முறை. பார்வையை சாதாரண நிலைக்கு கொண்டு வந்து உடலை நேராக ஆக்க வேண்டும். சுவாசம் நன்கு உள்ளிழுத்து பின்பு சுவாசம் விட்டுக்கொண்டே வலது கையை தோள் உயரத்திற்கு இறக்க வேண்டும். உள்ளங்கையை கீழ் நோக்கியவாறு மெதுவாக திருப்ப வேண்டும். பின்பு சுவாசம் இழுக்க வேண்டும். சுவாசம் விட்டுக்கொண்டே கையை உடலுடன் சேர்த்து சமஸ்திதிக்கு வர வேண்டும். பின்பு உடலை ஓய்வு நிலைக்கு கொண்டு வந்து ஆசனம் செய்ததினால் உடலில் ஏற்படும் மாற்றத்தை உள்முகமாக கவனிக்க வேண்டும். சுருக்கப்பட்ட மற்றும் விரிக்கப்பட்ட தசைப்பகுதியில் உண்டாகிய மென்மையான வலி மற்றும் இரத்த ஓட்டம் ஆகியவற்றை உணர்வுபூர்வமாக கவனித்து கொண்டிருக்க வேண்டும். இந்த அர்த்தக்கடி சக்கராசனத்தின் பயன்கள்: இடுப்பில் இருக்கும் அதிகப்படியான கொழுப்பு தசைகள் குறைந்து எடுப்பான இடுப்பை பெற முடியும். விலா எலும்புகள் பலம் பெறுகின்றன. தோள்பட்டை வலி நீங்கும். நுரையீரலின் காற்று கொள்ளளவு திறன் அதிகரிக்கிறது. சுவாச பிரச்சனைகள் சரியாகிறது. முதுகெலும்பிற்கு பக்கவாட்டில் வளையும் தன்மை கிடைக்கிறது. இடுப்பு வலி நீங்கும். இந்த அர்த்தக்கடி சக்கராசனத்தில் நம்ம ஒரு குறிப்புகள் இருக்குது. அதன்படி நம்ம செயல்படணும். இரு கால்களிலும் சம எடையுடன் நிற்க வேண்டும். கீழ்பாதங்கள் சேர்ந்த நிலையில் தரையுடன் முழுமையாக இருக்க வேண்டும். கையின் சதைப்பகுதியை விட்டு தலையானது தனியாக வரக்கூடாது. இடது கையால் இடது துடையை தாங்கி பிடிக்கக்கூடாது. கால்கள் முட்டி மற்றும் கைகளின் முட்டி பகுதிகள் மடங்கக்கூடாது. உடலை பின்பக்கமாகவோ முன்பக்கமாகவோ சாய்க்கக்கூடாது. இதே ஆசனத்தை நம்ம 3 தடவை செய்யணும். ஒவ்வொரு தடவையும் ஒரு 30 வினாடிகளாவது நம்ம உள்முகமாக இந்த ஆசனத்தின் மூலியமாக வந்த பயனை நம்ம உணரணும். அப்படின்னா தான் ஆசனத்தோட முழு எஃபெக்டும் நம்மளுக்கு கிடைக்க வரும். இந்த ஆசனத்தின் பேர் அர்த்தக்கடி சக்கராசன்.